श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् अखिलात्मगुणावासम् अज्ञानतिविरापहम् आश्रितानाम् सुशरणम् वन्दे अनन्तार्यदेशिकम् श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम् बोरुहद्वयम् சதுர்த்தமாக சந்தாரியம் அனந்தாரியம் அகம்பதி. திருமாளிகை சுவாமி அடியன் ஒரு சின்ன உரை கொடுக்கணும்னு சொன்னார். ஆனா தலைப்பு கொடுக்கல. பொதுவா இந்த சித்திரை மாசம்ங்கிறதுனால உடையவரை பத்தி சொல்றது இல்ல வேற விஷயங்கள் சொல்றது அப்படின்னு ஒரு கிரமம் நடந்துருந்துச்சு. அதனால கொஞ்சம் வித்தியாசமாக வேறு சில விஷயத்தை விண்ணப்பிக்கலான்னு ஒரு யோசனை வந்தது. அவர் தலைப்பை கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. அவர் கண்டுபிடிக்க வேண்டிய சுவாமி இங்க இல்லை. இப்போ அவர் தான் யூஸ்வலா கொஞ்சம் கேட்பாரு, எங்க எதுக்காக சொல்ல வர நீ அப்படின்னு அவர் தான் வந்து கேட்பாரு. கடைசியில அவருக்கு ஒரு ஆட்டுக்கு இருக்காரு நினைக்கிறேன். நம்முடைய சம்பிரதாயத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்லும் போது நம்ம பஞ்சசம்ஸ்காரம் செஞ்சோம். 5 சம்ஸ்காரங்கள் நமக்கு இருக்கிறது. அதுல ஒன்று ரகசியத்திரயம். 3 ரகசியங்கள் இருக்கு. அந்த 3ஐ கட்டுக்க வேண்டியது ஒரு அங்கம். 5 அங்கங்கள் அது ஒரு அங்கம். ரகசியத்திரம் என்னன்னா 3 ரகசியங்கள் சொல்றோம். திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம்னு 3 சொல்றோம். இதை ஆச்சாரியன் கத்துக்க வேண்டியது. நேரே ஆச்சாரியம் திருமந்திரத்தை உபயோகிக்கிறவன் அப்படிங்கிற புடலோகாச்சாரியர். யார்கிட்ட நம்ம திருமந்திரத்தை கத்துக்கிறோமோ அவர் தான் நமக்கு நேர் ஆச்சாரியன். அப்படின்னா அப்போ துவயம் என்ன சரம ஸ்லோகம் கேட்டுக்கூடாது. ஏன்னா திருமந்திரத்துடைய விவரணம் தான் துவயம், துவயத்துடைய விவரணம் தான் சரம ஸ்லோகம். அப்படிங்கிற வருஷத்துல திருமந்திரத்தை உபதேசிக்கிறவன் தான் துவயத்தையும் உபதேசிப்பான் அப்படின்னு வச்சுக்கணும் மனசு. அதே மாதிரி துவயத்தை உபதேசிக்கிறவன் தான் சரம ஸ்லோகத்தை உபதேசிக்கான் வச்சுக்கணும். இப்ப பொதுவில் எப்படி எடுத்துக்கணும்னா கேட்டால் அந்த சம்ஸ்காரம்ங்கிறது ஒரு ரிச்சுவலா எடுத்துக்கணும். அந்த ரிச்சுவலை செய்யும் போது அந்த மந்திரங்களை ஆச்சாரியன் காதல உபதேசிக்கிறான் அப்படின்னா அது போராது. அந்த மந்திரத்துடைய அர்த்தங்களையும் சேர கத்துக்கணும் ஆச்சாரியன். வெறும் மந்திரத்தை கற்றுண்டால் அதை சொல்லும் போது அந்த பாவம் வராது. மனசுல ஏற்படணும் இல்லையா, பாவம் ஏற்படணும். மணவாள மாமனிகள் சதா துவயத்தோ உச்சரிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு அவரை பத்தி அந்த விரும்பி அப்பாவுடைய இதுல சொல்றாரு ஸ்லோகத்தில். அதை சொல்லும் போது அவருடைய உடம்பு அப்படியே புல்லு வச்சிருக்கணும். எதனால கேட்டால் அந்த அர்த்தத்தோட சொல்லுதுனால. வெறும் மந்திரத்தை சொன்னால் அந்த புல்லரிப்பு ஏற்படுமான்னு சொல்ல முடியாது. நம்ம கத்தியத்தரத்திலும் எம்பெருமானார் சொல்றார், தனக்கு நம்பெருமான் நியமிச்சதாகவே சொல்றார். என்னன்னு கேட்டால் துவயம் அர்த்தானுசந்தான சகல். துவயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ண வேண்டியது. வெறும் மந்திரமாக மட்டும் சொல்லக்கூடாது. மந்திரத்தை அர்த்தத்தோடு நாம் சொல்ல வேண்டும். அர்த்தம் தெரிஞ்சால்தான் அதனுடைய ஏற்றம் புரியும். எதுக்காக சொல்றோம் தெரியணும் இல்லையா. இப்ப நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை. மந்திரத்தை பத்தி பெருமாளுக்கு தெரியும். நம்ம அர்த்தம் அறிந்து சொன்னாலும் அறியாமல் சொன்னாலும் அது பலன் கொடுக்கும். மந்தாரம் திராயத்தை இது மந்திரகான மந்திரம் நம்மளை ரட்சிக்கிறது. எப்படி ரட்சிக்கிறதுனா நம்ம சொல்றதுனால ரட்சிக்கிறது. அந்த மந்திரத்துக்குரியவன் நம்ம சொல்றதை கேட்டு நம்ம ரட்சிக்கலாம். இருந்தாலும் அப்படி விட்டுற முடியாது. சரி அவன் தான் தெரியாது, நமக்கு தெரியலன்னு நம்ம ஒதுக்கிடக்கூடாது. நம்ம அர்த்தம் தெரிஞ்சுதான் சொல்லணும். அப்படி இந்த 3 ரகசியங்கள் நமக்கு இருக்கு சம்பிரதாயத்தில். இதை எடுத்து பார்த்தோம்னா இந்த திருமந்திரம் அது ஒரு விஷயத்த சொல்றது. அதுதான் நமக்கு பிறப்பு ஏற்படுறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பிறப்பு எங்க ஏற்படுதுன்னா திருமந்திரத்தில் ஏற்படுறது. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேங்கிற ஆழ்வார். என்றைக்கு நான் திருமந்திரத்தை அறிந்தேனோ அன்றுதான் நான் பிறந்தேன். பிராமணனா பிறந்தவனுக்கு த்விஜன்னு பேரு. த்வீனா 2, ஜானா ஜனிக்கிறது. 2 பிறப்புன்னு சொல்றோம். எப்படின்னா உபநயன மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிறப்பு, உபநயன மாதத்துக்கு இன்னொரு பிறப்பு. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அது பிறப்பன்று. என்றைக்கு திருமந்திரம் நமக்கு உபதேசம் ஏற்படுகிறதோ, என்றைக்கு அந்த ஞானம் நமக்கு இதேற்றப்படுறதோ அன்றைக்கு தான் நமக்கு பிறப்பு. அன்றைக்கு ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறப்பு. பிராமணனாக பிறப்பில்லை, ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறப்பு. அதான் ஆழ்வார் சொல்றார், அன்று நான் பிறந்திலேன். அது வரைக்கும் திருமந்திரம் கத்துக்க வரைக்கும் நான் பிறக்கவில்லை. என்றைக்கு நான் திருமந்திரத்தை கற்றுக்கொண்டேனோ அன்றுதான் நான் பிறந்தேன். பிறந்த பின் மறந்தில்லை, இனிமே மறக்க மாட்டேன். சரி, அது திருமந்திரம். துவயம்னு ஒன்று இருக்கு. திருமந்திரம் அது மந்திர ராஜம், துவயம் மந்திர ரத்னம்.
அதுக்கப்புறம் மூணாவது ஒன்று இருக்கு. நம்ம சம்பிரதாயத்தில் மூன்றாவது விஷயம் இருக்கு, சரம ஸ்லோகம் இருக்கு. பொதுவாக சரம ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் அது தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு கண்ண பரமாத்மா அவன் உபதேசித்துதான் சரம ஸ்லோகம். சாமான்யமா ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா அது ஒண்ணுமே சொல்லட்ட இதான் அர்த்தம் தெரியும் நமக்கு. சரம ஸ்லோகம் அப்படின்னா அது கிருஷ்ண சரம ஸ்லோகம் தான். சரமம்னா கடைசின்னு அர்த்தம். சில பேர் தப்பா வச்சிருக்காரு. சரம ஸ்லோகம்னா ஏதோ அவர் மரண தருவாயில் இருக்கும்போது அவர் காதல சொல்லணும், அது அர்த்தம் என்று. சரமோபாயம், சரமமான இறுதியான உபாயம், இதுதான் கடைசி, இது தெரிந்தால் இன்னொன்று தெரிய வேண்டாம் அப்படின்னு இருக்கிறதுக்கு தான் சரம ஸ்லோகம் பேரே தவிர யாரோ அவர் போய் டெத் பெட்ல இருக்காரு அவரு காதல போய் சொல்லு அது இல்லை. அடியவங்கள் சொல்லும் போது அடியேன் மதுர கவிதாசன் சொல்லும் போது கூடின்னு சொல்லும் சரமாவதி தாசன் அப்படின்னு அடியவன் சொல்லிக்கிறது. தாசானுதாசன், மதுர கவிதாசன், சரமாவதி தாசன். ஏன்னா ஆச்சாரிய நிஷ்டை தான் சரமாவதி, அதுதான் கடைசி. மதுர கவிதாசன் சொல்றதுனால அந்த ஆச்சாரிய நிஷ்டையை காண்பிக்கிறதுனால அதுதான் கடைசி தாசத்தன்மை. அப்போ அந்த சரம ஸ்லோகம்னு நம்ம சொன்னோம்னா அப்ப கிருஷ்ண சரம ஸ்லோகம் தான் சரம ஸ்லோகம் பேரு. எப்படின்னா நினைச்சு பாருங்க, நம்ம கோவில்னு சொன்னா என்ன நினைக்கிறோம், திருவரங்கம் பெரிய கோவில் தான். அப்புறம் இன்னொரு கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றோம், ஓகே இந்த மாதவ கோயிலுக்கு போறேன், கேசவ கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா கோயிலுக்கு போறேன்னு சொன்னால் அது ஸ்ரீரங்கத்தை தான் காமிக்கும். அதே மாதிரி பெருமாள்னு சொன்னா யார சொல்றது, பிராட்டின்னு சொன்னா யார சொல்றது அப்படின்னு கேட்டால் பெருமாள்னு சொன்னா சக்கரவர்த்தி திருமணான ஸ்ரீராமன், பிராட்டின்னு சொன்னா சீதா பிராட்டி, ருக்மிணி பிராட்டின்னு சொல்லணும். நம்ம இன்னொரு பெருமாள் இந்த பெருமாள்னு சொல்லணும். ஆனால் ஒண்ணுமே சொல்லாமல் பெருமாள் பிராட்டின்னு சொன்னா இவாள் தான், இந்தந்த பேர் இவாளுக்கு தான் ஏற்பட்டது. நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளைங்கிறார். நஞ்சியர் அப்படிங்கிற பேருக்கு அது ஒருத்தருக்கு தான் உரி, பின்னாடி யாருக்காவது ஏற்பட்டாலும் அது நம்ம யார் இந்த ஜியர்னு சொல்லணும், இந்த ஜியர் சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம ஜியர்னு சொன்னால் சம்பிரதாயத்துல, தென்னாச்சார சம்பிரதாயத்துல ஜியர் அப்படின்னா மனவாள மாமனிகள் தான், வேற யாரையும் குறிக்காது. நஞ்சியர் இருக்காரு, ஆனா அவர் நஞ்சியர்னு சொல்லணும். அவருக்கும் பெரிய ஜீர்னு பேர் இருந்தது ஒரு காலத்துல. முதல்ல அவருக்கு தான் பெரிய சேர்ந்த பேர், அப்புறம் பிற்பாடு இவருக்கு ஏற்பட்டது. இவருக்கு ஏற்பட்ட பிறகு அவருக்கு போயிடுது. ஆனால் ஒண்ணுமே இல்லாம ஜியர்னு சொன்னா மனவாள மாமனிகள் தான் சொல்றது. இல்ல வெறும மாமுனிகள் அப்படின்னு சொன்னா, மாமுனின்னு சொன்னா மனவாள மாமனிகள் தான். பெருமாளுக்கே மாமுனின்னு பேர் இருக்கு. சமீபத்துல ராமானுஜசாமி ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு, மாமுனிங்கிற பேர் எங்க எல்லாம் வருது. திவ்ய பிரபந்தத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அருள் செயல்ல சில பல இடங்கள்ல பெருமாளையே மாமுனின்னு ஆழ்வாருக்கு சொல்றது. ஏன்னா அவன் உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் நம்மள நினைச்சிருக்கான். முனினா என்ன, மனநசீலகா முனி. யார் ஒருத்தன் ஒரு மனசுல ஒண்ணு வச்சுன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு முனின்னு பேர். பெருமாள் நம்முடைய ரட்சணத்தை எப்பா சதா சிந்தனை பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் மாமுனிவன், அவனும் ஒரு மாமுனிவன் தான். இருந்தாலும் மாமுனின்னு சொன்னா நம்ம மனவாழ்வான் நினைக்கிறோம். அது மாதிரி சரம ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீகிருஷ்ண சரம ஸ்லோகம் தான். அப்படின்னா நம்ம யோசிக்கணும், அப்ப வேற சரம ஸ்லோகங்கள் இருக்கா? ஏன் வேற எதுவுமே இல்லைன்னா நம்ம சொல்ல தேவையில்லை, இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கிருஷ்ண சரம ஸ்லோகம் சொல்ல வேண்டிய அவசியம். அப்படின்னா எடுத்து பார்த்தா இருக்கு, வேற சரம ஸ்லோகங்களும் சம்பிரதாயம் இருக்கு, பல இருக்கு. ராக சரம ஸ்லோகம் இருக்கு, ராமருடைய சரம ஸ்லோகம் இருக்கு, சீதா பிராட்டோட சரம ஸ்லோகம் இருக்கு, நரசிம்மர் சரம ஸ்லோகம் இருக்கு, இந்த மாதிரி பல சரம ஸ்லோகங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயத்துல 3 சரம ஸ்லோகங்கள் ரொம்ப உன்னதமாக கொண்டாடப்படும். இந்த 3 தான் சரம ஸ்லோகம் எடுத்தால் இது 3 தான் ரொம்ப ஒரு உத்தேசியமாக வச்சிருக்காங்க ஸ்ரீ வைஷ்ணவ பிரியர். ஒன்னு வராக சரம ஸ்லோகம், இன்னொன்னு சக்கரவர்த்தி திருமணனுடைய சரம ஸ்லோகம், 3வது ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரம ஸ்லோகம். உங்களால் தெரிஞ்சிருக்கும் பல பேர் இருக்கிறதுனால புதுசா சொல்ல வேண்டிய, அறிமுகப்படுத்த வேண்டிய சரம ஸ்லோகங்கள் இல்லை. வராக பெருமாள் பூமா பிராட்டிக்கு அவர் அருளி செய்கிற ஸ்லோகம் இது. தாயார் கேட்கிறா, என்னுடைய குழந்தைகள் தனிக்கிறாளே, இவாளுக்கெல்லாம் ஒரு வழி நீ சொல்ல மாட்டியா, இவாளுக்கெல்லாம் எப்படி நற்கதி ஏற்படும் அப்படின்னு அந்த கேட்கும் போது பெருமாளான சொல்ற, சிதே மனசி சுஸ்வஸ்தே சரியே சதியோ நரகா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய சரம ஸ்லோகம். ரொம்ப சுருக்கமான சிம்பிள் மீனிங் எடுத்துன்னு பார்த்தோம்னா, இந்த மனசும் உடலும் நல்ல ஸ்திதியில் இருக்கும்போது, சுஸ்வஸ்தேங்கிற நல்ல ஸ்திதியில் இருக்கும்போது, யோ நரக எந்த ஒரு மனிதனானவன் தன்னுடைய மனசும் உடலும் நல்ல நிலையில் இருக்கும்போது என்னை நினைக்கிறானோ, அடுத்த வரை கணபதி சொல்லிக்கிறாரு, தாத்து சாமி ஸ்தேஸ் மஸ்தா விஸ்வரூபம் மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்டபாஷான சந்திவங்க.
அந்த மனிதன் மரண தருவாயில் யமன் வந்து கிட்ட நிற்கும் போது அவன் எப்படி இருப்பான்னு கேட்டால், சன்னிபம்னா இது போல, எது போல, காஷ்ட பாஷாணம். காஷ்டனா மரம்னு அர்த்தம், பாஷாணம்னா கல்லுன்னு அர்த்தம். ஒரு மரமாவோ ஒரு கல்லு மாதிரி கிடக்குறான், ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. ஒரு இதுல கோமால இருக்கான்னு நினைச்சுப்பாங்க, சுத்தி என்ன நடக்கிறதுனே தெரியும். எய்ப்பு எண்ணெய் வந்து நலியும் போது அங்கே எதுவும் நான் நினைக்க மாட்டேங்கிறாள். என்ன அவள் உடம்பு அவள் தொந்தரவு பண்ணும்போது என் சிந்தனை உண்மையில எப்படி இருக்கும்? எதையோ நினைச்சிட்டு இருப்பேன். இல்ல உடம்பு நல்லா இருந்தா கூட, ஐயோ நான் போயிட போறேனே, கொண்டாடி யாரு பாத்துக்க போறா, என் பிள்ளை யாரு பாத்துக்க போறா, என் பேரன் பேத்திக்கு யாரு பாத்துக்க போறா, இப்படிதான் நம்ம சிந்தனை போகுது. இல்ல இன்னும் என்ன மருந்த சாப்பிட்டா இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம், இப்படிதான் நம்ம சிந்தனை போகுது. ஒன்னும் நான் நினைக்க மாட்டேன், இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு. அதனால அந்த சமயத்தில் நினைக்க மாட்டேன், இப்பவே நினைச்சுடுறேன் நான். இப்படி ஆழ்வார் சொல்றது ரைட்டா? இது ஏமாத்துற மாதிரி இருக்கான்னா ஆழ்வார் சொல்ற, பெருமாள் சொல்ல அவர் சொல்றது. தத்தஸ்தம் வியமானம் காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்வராமி மத் பக்தம். நான் அவனை நினைக்கிறேன். சமயத்தில் யமன் ஒருத்தன் எப்ப நல்ல கதியில் இருக்கும் போது என்ன நினைச்சானோ, அவன் மரண பெருவாயில ஒரு கல்லா கட்டையா கிடக்கும் போது அவன் என்ன நினைக்க வேண்டாம், நான் அவனை நினைக்கிறேன். என்ன பண்றாரு அதுக்கப்புறம்? நயாமி பரமாம் கதி, நான் அவனை பரமகதிக்கு நயாமிங்கிற ஒரு ஆச்சரியமான வேர்டு. சமணன் சொல்லணும்னா அழைத்து கையை பிடிச்சி தானே வழித்து வையாம காலமேகத்தை கடியாக்கிங்கிறார் மனவாளமான. காலமேகமான வந்தார், நம்மளோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனார். அழைத்துட்டு போனான்னு சொல்லல பெருமாள் நான் அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்லல. நயாமி, நான் கேரி தூக்கிட்டு போறேன், ஐ வில் கேரி ஹிம். ஆச்சரியமான வேர்டு. இப்ப கொஞ்ச நாள் சாஸ்திரம் சொல்லிச்சோம், அங்கே அதே மாதிரிதான் வருது. அனன்யா சிந்தையோந்தவமா ஏ ஜனாம் பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியம் பெருமாள். யோகக்ஷேமம் வகாமி அகம். இந்த அடியவனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் தாங்குகிறேன். நான் அவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுது. அவனுடைய யோகத்தின் விஷயத்தை நான் பராமரிக்கிறேன்னு சொல்லுது. அதை நான் தாங்குகிறேன். அதே மாதிரி இங்க வராபெருமாள் சொல்ற, இவன் மரணத்தருவாயில் இருக்கும்போது என்ன நினைக்க மாட்டான், ஆனால் எப்போதோ ஒரு நினைச்சிட்டால் போதும், அவனை நான் தூக்கிட்டு போறேன், நான் அப்படியே அழகா தூக்கிட்டு போறேன் சொன்னேன், லிப்ட் பண்ணி கூட்டிட்டு எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு வராகச்சாரம் சொல்லி. சுருக்கமான மீனிங், இதுக்குள்ள டீப் மீனிங்ஸ் தான் இருக்கு, நம்ம அதுக்குள்ள நுழைய வேண்டும். இது வராகச்சாரம் ஸ்லோகம். சக்கரவர்த்தி என்ன சொல்ற? சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிக்கு யாச்சதே அபயம் சர்வபூதேபு ததாமி ஏதத் பிரதம. சகிருதேவ பிரபன்னாய, ஒரு தரம். சக்ருனா ஒன்லி ஒன். சக்ருதேவ ஒரே ஒரு தரம் தான். தவாஸ்மிதி இது யாச்சதே, அவன் சொல்றான், அவன் யாசிக்கிறான் என்னன்னா, நான் உன்னுடையவன், சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு தரம் சொன்னா போதும். அபயம் சர்வபூதேவி, எல்லா பூதம் எல்லா கஷ்டங்கள் இருந்தும் நான் அவனுக்கு அபயம் அளிக்கிறேன். ததாமி, நான் கொடுக்கிறேன். ஏதத் விரதம், ஐயனுடைய விரதம் அப்படிங்கிற, இதை நான் விரதமாவே வச்சுட்டு இருக்கேன். நான் நம்மளா எத்தனையோ விரதம் வச்சிருக்கோம். என்ன விரதம்னா, பெருமாட்ட போகக்கூடாதுன்னு ஒரு விரதம் சொல்லுவோம், அவனை திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விரதம். அந்த விரதம் நம்ம வந்து பெருமாள் கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம், நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு நினைச்சு நம்ம எல்லாம் இங்க உட்காந்துட்டு சொல்றாரு அப்படின்னு கேட்டால், சரி இந்த க்ஷணத்துல நம்ம பெருமாள் முகம் திருப்பிட்டோம், எத்தனை கோடி ஜென்மம் வந்திருக்கோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். அத்தனை கோடி ஜென்மத்தை பெருமாள் முன்னாடியே பார்த்துருந்தா அப்பே தான் பொருள் இருக்கணும். இப்ப இன்னைக்கு நம்ம இருக்கோன்றதுக்கு ப்ரூஃப் என்ன, எதற்கு ப்ரூஃப் பண்றதுன்னா, எத்தனையோ கோடி ஜென்மமா பெருமாளை பார்க்கலன்னா ப்ரூஃப் காமிக்கிறது. ஏன்னா பெருமாள் அன்னைக்கு பெருமாள் காலில் விழுந்திருந்தோம்னா இங்க வந்திருக்க மாட்டாங்க. சக்கரவர்த்தி பெருமாள் புறப்பட்டு போற பரவறதுக்கு அன்று சராசரங்களை வைகுந்த தேதின்னு எல்லாரும் கூட ஆக்சிடென்ட் போனார் அப்படிங்கிறார். சரமசரம் எல்லாத்தையும் கூட ஆக்சிடென்ட் போயிட்டார். நம்மள ஆக்சிடென்ட் போலையே, யார் யாரெல்லாம் போறது ரெடியா இருந்தாலும் ஆக்சிடென்ட் போனான்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நம்ம இருந்திருப்போம் அன்னைக்கு, நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. நான் இருந்தா போயிருப்பேன், இல்லப்பா நீ இருந்தேன், நீ போகல. நான் இருந்திருந்தா போயிருப்பேன் இல்ல, நீ அங்க இருந்த என்ன பண்ணியிருந்தேன்னா, எதுக்கு கருப்பொடி காமிச்சு இருக்கணும், டவுன் டவுன் கத்திருப்போம் அந்த பக்கத்துல உட்காந்து. அதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம நினைச்சுப்போம் இன்னைக்கு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அந்த பண்ண மாட்டேன்ற நினைவு வரத்துக்கு இவ்வளவு ஒரு ஜென்மங்கள் ஆச்சு. அந்த காலத்தை பண்ணிதான் இருந்திருப்போம், அதனால இங்க இருக்கும். சரி இப்பவாது இனிமேலாவது அவர் ஆழ்வார் சொன்னால, பழுவே பல பகலும் போயினம் என்று அஞ்சி அழுதேன் அரவண மேல் கண்டு தொழுதேன். ஐயோ ஊன்னு அழுதான், ஐயோ இவ்வளவு நாள் போயிட்டே அழுதான். சரி இனிமே அதை யோசிக்க வேண்டாம், இனிமேல் பெருமாளை செய்வோம். இத்தனை நாளா போனதை பத்தி யோசிக்க வேண்டாம். அந்த மாதிரி அவர் இத விரத்தமா வச்சிருக்கார். அது அவர் கொடுத்த சரண ஸ்லோகம்.
கிருஷ்ண ஜன்ம ஸ்லோகம் தெரிஞ்சதான். ரகசியத்தை 3வது சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேகம் சரணம் வச்ச அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜனா. சுருக்கமா என்ன சொல்றார் கிருஷ்ணனா, எல்லா தர்மங்களையும் விட்டுடு. என்னப்பா தர்மங்கள்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு வந்தவர் அதெல்லாம் விட்டுடு. அர்ஜுனன் கலங்கி போய் நிக்கிறாங்க, என்ன பண்றது தெரியல. அவனுக்கு தர்மத்தெல்லாம் உபதேசம் பண்றாரு. சொல்றாரு முதல்ல கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, அவதார ரகசியம்னா என்ன, புருஷோத்தம வித்யைனா என்ன, எல்லாம் சொல்லிட்டே வந்தார். எல்லாம் கேட்டா அவன் இன்னும் பயம் ஜாஸ்தியா போயிடுறது. இதனால அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. பண்ண முடியாதவன் எனக்கு நீ வழின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன். சரி இதெல்லாம் விட்டுடு. எதெல்லாம் விடுது இது வரைக்கும் சொன்னது அத்தனையும் விட்டுடு. இது வரைக்கும் நான் சொல்லி வந்த அத்தனை தர்மங்களையும் விட்டுடு. சர்வதர்மான் பரித்தேஜ, வாசனையோடு விட்டுடு. திருப்பி மறுவிலிடாதபடி விட வேண்டும். திருப்பி அது வந்து ஒட்டி கூடாது உங்கள்கிட்ட. அந்த மாதிரி விட்டுடு. அப்ப என்ன பண்ணாங்க, மாமேகம் சரணம் பிரஜா, என் ஒருவனையே சரணமாக பற்றி. சரி அப்ப அப்படி நான் பற்றினா நீ என்ன பண்ணணும், அகம் துவா சர்வ பாபேபியோ, உன்னுடைய சர்வ பாபங்களையும் நான் ஒழித்து விடுகிறேன். கவலைப்படாது மாசுஜகா, கவலைப்படாது. இது பெருமாள் நமக்கு சொல்லக்கூடிய கவலைப்படாது. நம்மளும் பெருமாள் ஒரு கவலைப்படாது சொல்றோம். அது நம்மளுடைய மாசுஜகா ஒன்று இருக்கு. அது துவயத்துல வருது. துவயத்தை ஃபர்ஸ்ட் கண்டதுல அதை சொல்ற பெருமாள் நான் சரணாதி பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட, நான் உன் காலில் வந்து விழுந்துட்டேன், என்னுடைய பாரத்தை ஒரு மேலே வைத்து விட்டேன் அப்படின்னா உடனே பெருமாள் பயம் வந்துருந்தேன். வந்து சரணாதி பண்ணான்னு எத்த கேட்டு தொலைக்க போறான்னு தெரியல. வந்து சத்தான விஷயத்தை கேட்டா கொடுக்குறது நான் ரெடியா இருக்கேன், என்னையே கொடுக்குறேன். எனக்கே தன்னை தந்த கற்பகம். கற்பக விஷயத்தை போய் ஒண்ணு கேட்டால் அது கொடுக்கும். கருவறை போய் என்கிட்ட வந்து இந்த காமதி போய் கேட்கற, எனக்கு இந்த பணம் வேணும், சரி இந்த எடுத்துக்கோ. எனக்கு நிறைய சொத்து வேணும், இந்த எடுத்துக்கோ. எனக்கு வீடு வேணும், இந்த எடுத்துக்கோ. உன்னையே கொடு அப்படின்னா கொடுக்க. அப்படி கொடுக்கக்கூடிய பெருமாள் தான். எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு. இந்த கற்பக விருட்சம் தன்னையே கொடுத்துருக்கு. அப்ப பெருமாள் சொல்ற நான் என்னையே கொடுத்து ரெடியா இருக்கேன், இவன் எட்ட கட்டு தொலைக்க போறான் தெரியல. ஒருத்தர் போய் கேட்கறோம், பெரிய மல்டி மில்லியனர் இருக்கா வச்சுக்கோங்க, அவன்கிட்ட போய் ஒரு ஆசையா போய் எனக்கு வந்து 1 மில்லியன் கொடுப்பா அப்படின்னு கேட்டா கொடுத்து ரெடியா இருக்காங்க. அவன்கிட்ட போய் $10 கொடு, என்ன பத்திக்காரனா இருக்காங்க. நான் 1 மில்லியன் கொடுத்து ரெடியா இருக்கேன், 10 வந்து கேட்கறாங்க. சரி 10 வேணா, சரி 20 கொடுக்குறியா. அவனுக்கு அவனோட மனசு வருத்த எடுக்கணும். என்ன இப்படி நினைச்சிட்டானே, ஒரு $10 கொடுக்கறதுக்கான அதிகாரியா நினைச்சிட்டானே, 1 மில்லியன் கொடுக்கற அதிகாரியா நீ நினைக்கலையே. ஒரு 10 20 கேட்கற ஒரு சாதாரண ஒரு கொடுக்கக்கூடியவன் தான் அப்படின்னா என்னுடைய வள்ளல் தன்மை பத்தி அவன் குறையா நினைச்சிட்டானே பெருமாள் ஒரு மனசு. அப்போ இவன் சரணாதி பண்ண உடனே பெருமாள் பக்குன்னு இருக்கும், இவன் அட்ட கருத்து போறான். துவயத்துல 2வது பாட்டுல உடனே நான் உன்னிட்ட கைங்கரியத்தை யாச்சிக்கிறேன், உன்னே கேட்கிறேன். அப்ப ஆடி நல்ல விஷயமா கேட்டான். அதான் பெரியவா சொல்லுவான், இது நாம் அவனுக்கு சொல்லும் மாசுச்சாங்க. இந்த 2வது வரி பெருமாளுக்கு நான், நீ கவலைப்படாதா, நான் தப்பா கேட்டுற மாட்டேன், ஒன்னதான் கேட்க போறேன், வேற எதையும் கேட்டுற போறது இல்லை. அப்படி அது துவயம். அது இந்த பெருமாள் நமக்கு சொல்லக்கூடிய மாசுச்சகா என்னன்னா, உன்னுடைய பாவங்களை எல்லாம் ஒழித்து விடுகிறேன், உனக்கு நற்கதியை கொடுக்கிறேன், மோக்ஷயிஷ்யாமி, மோட்சத்தை கொடுக்கிறேன். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகா, கவலைப்படாது, மோட்சத்தை தான் கொடுப்பவங்க, வேற எதுவும் கொடுத்துட மாட்டேன். சரி, இந்த 3 சர்வ ஸ்லோகங்கள் இருக்கு பார்த்திருக்கோம். இந்த 3 தான் நம்மளுடைய சமுதாயத்தை ரொம்ப முக்கியமா எடுத்துருக்காங்க. இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிராட்டோட சர்வ ஸ்லோகம் இம்பார்ட்டன்ட் தான். நரசிம்ம சர்ம ஸ்லோகம் இருக்கு, எத்தனை இருக்கோ தெரியாது. பெருமாள் எத்தனையோ என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் எமையோர் தலைவான்னு எவ்வளவு பிறப்பு எடுத்துக்கான்னு நமக்கு தெரியாது. அந்தந்த பிறப்புல என்னென்ன அவர் சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரியாது. பிறப்பில் பல்பிறவி பெருமான்கிறாங்க. பிறப்பே இல்லாதவனுக்கு பல பிறப்புகள் உண்டு. வேதம் சொல்றது அஜாயமானோ பௌதா விஜாயத்து, எவன் ஒருவனுக்கு பிறப்பில்லையோ அவனுக்கு எண்ணிறந்த பிறப்புகள் இல்லை. அது மாதிரி பெருமாள் எடுக்கிற அவதாரங்கள் எண்ணிறந்தவை. ஏன்னா ஒரு அவதாரத்திலையும் ஒரு குணங்கள் வெளிப்படுறது. பெருமாளுடைய கல்யாண குணம், பெருமாளுடைய கல்யாண குணங்களுக்கு லிமிட் கிடையாது. அப்ப அவதாரத்துக்கு லிமிட் கிடையாது. அப்ப இப்ப கூட நடமாடிங்க. அப்ப சொன்னேன் இல்லையா, ராமர் காலத்துல இருந்தாலும் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம். இப்போ ராமர் இருக்கலாம் நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சுட்டு பெருமாள் இல்ல, யாரோ ஒருத்தர் மூர்க்கத்தனமா பேசிட்டு இருக்கான் நம்ம நினைச்சிருக்கோம். அவர் தான் பெருமாள். அவர் ஒரு 1000 மணிக்கு பேசிட்டு, ஓ இவர் தான் பெருமாள். அதுக்குள்ள நம்ம இருந்தோம்னா எத்தனை பிறப்பு எடுத்துமோ தெரியாது. இல்ல அவனுடைய திருவிழத்தினால பரவதை போயிட்டோம்னா அங்கேயும் நம்ம பார்க்கணும், ஓஹோ நம்ம இப்படிதான் மிஸ் பண்ணிருந்தோம் போல இருக்கு. நம்ம காலத்துல நம்ம கிட்டே வந்துட்டு போனா நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். அதனால சொல்லி யாருக்குமே அவசாரப்படாத. ஏன்னா நீ அவசாரப்படுறோம் யாரும் நமக்கு தெரியாது. பெருமாள் அவசாரப்பட்டுருக்கலாம், பாவத்துல அவசாரப்படலாம், எப்படி சுவாமி தெரியும்? அது எதுக்கு உனக்கு தெரியும்? யாரையும் அவசாரப்படணும் நிம்மதி. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண விடுது. பெருமாள் தான் அவசாரப்படல, இவர் பாகவதர் தான் அவசாரப்படல. அது 2 இல்லாத அவன்கிட்ட நான் அவசாரப்பட்டுக்கிறேன்.
எதுக்கு அபச்சாரமே படாம நிம்மதியில யூனிவர்சலா போயிடுது. அது மாதிரி பெருமாள் பல அவதாரம் எடுக்கிற, பல சரம சோகம் கொடுக்குற. சரி, இப்ப இது எதுக்கு இந்த சரம சோகங்கள் எடுத்தேன்? 3 சரம சோகம் பத்தி சொன்னேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு சுவாமி வந்து யோசிப்பாரு, வந்துட்டாரு, எங்க கனெக்ட் பண்றாரு இவருன்னு யோசிச்சுப்பாரு. இப்ப யார் ஆத்த சொல்றோம்னு யோசிக்கணும். அடுத்து கோயிலாத்தான் சுவாமி திருமாலையில் இருக்கணும். அவரோட திருமாலைக்கு எப்படி சம்பந்தத்தை ஏற்படுறது அப்படி பார்த்தால், அந்த ஆத்தான் சுவாமி அவர் இருந்தது கோவில். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கோவில்னு சொன்னா திருவரங்கம் பெரிய கோயில் தான். அவர் கோயில் ஆத்தான்னு சொன்னால் அவர் ஸ்ரீரங்கத்தை இருந்த ஒரு ஆச்சாரியர், அவருடைய வம்சத்துல வந்தவர் இந்த சுவாமி. அப்போ திருவரங்கத்தை பத்தி எதாவது நம்ம சொல்லணும்னு நினைச்சு பார்த்தால், சரி, சிறுமத்துக்கு கோயில் பேர் முன்னாடியே சொன்னேன். கோயில்னா திருவரங்கம் தான். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏற்றத்தால் ஒரு பாசம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நம்ம வந்து பெரிய ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெருமாள், பெரிய ஆழ்வார், பெரிய ஜீயர், பெரிய வாச்சான் பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏற்றத்தான். அப்ப இந்த பெரிய பெருமாள் இருக்கக்கூடிய திவ்யதேசம் அது திருவரங்கம். பெரிய பிராட்டியா இருக்கக்கூடிய திவ்யதேசம் திருவரங்கம். அந்த திருவங்கத்துக்கு தான் கோவில்னு பேரு. கோவில்னா என்ன அர்த்தம்? கோ இல், இது ரெண்டு சேர்ந்த வார்த்தை. கோனா சுவாமி, சுவாமியுடைய திருமாளிகை, இல்லம். தமிழ்ல இல்லம் சொல்றோம் இல்லையா, அப்ப கோவில் வருது. கோ பிளஸ் இல்லு சேரும்போது ரெண்டுமே வரும். தமிழ்ல அந்த சந்தி ரூல்ஸ்ல இந்த ஓவும் ஈயும் சேரும்போது அதை யக்காரமும் மாத்து வழி இருக்கு, வக்காரம் மாத்து வழி இருக்கு. அதனால கோவில்னு சொன்னா அதே அர்த்தம் தான், கோயில்னு சொன்னா அதே அர்த்தம் தான். கோனா சுவாமி, கோன்னு சொல்றாங்க. கோன் அப்படின்னா சுவாமி. ஒரு ராஜாக்கு கோன் அப்படின்னு பேர் உண்டு. அது மாதிரி நமக்கு சுவாமி யாரா இருந்தாலும் அவருக்கு கோன்னு பேர். அந்த சுவாமி இருக்கக்கூடிய திருமாளிகைக்கு கோயில்னு பேர். அப்படின்னா பெருமாள் மட்டும்தான் கோயில் கிடையாது, எந்த சுவாமியா இருந்தாலும் அவருடைய திருமாளிகை கோயில் தான். நம்முடைய ஆச்சாரிய திருமாளிகை கோயில் தான் நமக்கு. நேற்று கூட ஒரு கேள்வி வந்தது, ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம சரணாதி பண்ணிட்டோம்னா அப்புறம் பெருமாள்கிட்ட போகணுமா அவசியமா இல்லையா? ஆச்சாரியன் அவரையே நாம் தெய்வமா நினைச்சிட்டோம்னா, அவருடைய திருமாளிகை கோயில் நினைச்சிட்டோம்னா பெருமாள் அதுக்கப்புறம் போகணுன்ற அவசியம் இருக்காது. அவ யோசிக்க வேண்டியது. போனோம்னா போகலாம், போகாமையும் இருக்கலாம். ஞானம் அனுட்டானவை நன்றாகவே உடையவான குருவை அடைந்த கால் மானியத்தீர் தேனார் கமல திருமாவளவன் தானே வைகுண்டம் தருணும். நீ பெருமாள்கிட்ட போய் அதுக்கப்புறம் கேட்க வேண்டாம், பெருமாள்கிட்ட போகவே வேண்டாம். நீ ஆச்சாரியனே கதின்னு இருந்துட்டியானா தானே வைகுண்டம் தரும். ஆனா அந்த திட விசுவாசம் இருக்கு. ஆச்சாரியன்ட்டே எல்லாம் இருந்துட்டோம்னா பெருமாள் கொடுப்பான்னு அந்த விசுவாசம் இல்லாம டவுட்டா என்ன பண்ணோம், ஆச்சாரியம் செய்யும் பெருமாள் செய்யும். ஒரு சந்தேகம் மனசு, நம்ம ஆச்சாரியன் நம்மள மாதிரி தானே இருக்காரு, இவரும் நம்மள மாதிரி தானா, அப்படி ஒரு ஐயம் வந்துருச்சுன்னா அது வந்து தப்பு. அது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்றான். நமக்கெல்லாம் அது ஒரு பயம் சில பேர் இருக்கிறதுனால அவர் என்ன பண்றான், வேண்டாம் பெருமாளையும் முடிச்சுப்போம். அதை நீ சொல்ல வடுகு நம்பி முதலியாண்டானையும் புறத்தாழ்வான் இரு கரையர் என்பர் அப்படின்னு. ஒரு கரை பெருமாள், ஒரு கரை ஆச்சாரியனா, ரெண்டுத்தையும் முடிச்சு நிற்கிங்க நீங்க. அவர் வடுகு சொல்ற எனக்கு ஒண்ணு போரும், ரெண்டு தேவையில்லை. அப்போ இந்த கோயில்ங்கிற சப்தம் ஆச்சாரன் திருமாலையும் காமிக்குது. பெருமாள் கோயில் இல்ல, ஆச்சார திருமாலையும் காமிக்குது. நம்ம சமுதாயத்துல கோவில், திருமலை, பெருமாள் கோவில், அப்புறம் திருநாராயண திவ்ய சேர்த்துப்பா. இது முதல் 3 திவ்யதேசங்கள், கோயில், திருமலை, பெருமாள் கோயில். பாக்கி கோயில்லாம் கோவில் இல்லையா? இல்ல, கோவில் தான். ஆனா அதுக்கு கோவில் அப்படின்னு பேரு சேர்த்து சொல்லணும். இப்போ ஒரு ஊர்ல இருக்கும், திருவள்ளிக்கண்ணி என்ன பண்ற, கோயில் போறேன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் ஸ்ரீரங்கத்துக்கு போறேன்னு அர்த்தம் இல்லை, பாசாதி பெருமாள் தான் போறேன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் அருகாமல் இருக்கு, அந்த கோயில் தான் சொல்றாங்க. ஆனால் இப்போ மயிலாப்பூருக்கு போனோம் அப்படின்னு அவசரம் மாதவ கோயில் போயிட்டு வரேன், கேசவ கோயில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இதுல போய் பொன்னியின் நாப்பரான் கோயில் போயிட்டு வரேன், ஆழ்வார் திருநெல்வேலி போயிட்டு அப்படி சொல்லுவாங்க. அது சொன்னாலும் தெரியும் அந்த கோயிலுக்கு போறேன். இப்ப மயிலாப்பூர் இருக்குவா, அவ கோயிலுக்கு போறேன்னா அவர் கேசவ சந்தி பக்கத்துல இருக்குவா சொன்னா கேசவ கோயில் போறான்னு அர்த்தம். மாதவ பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்குவா சொன்னா மாதவ பெருமாள் கோயில் போறான்னு அர்த்தம். அவர் திருநெல்வேலிகள் போனா அவர் பாசாதி பெருமாள் கோயில் போயிட்டு வரேன்னு சொல்லணும். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எங்க இருந்தாலும் ஒண்ணுமே சொல்லாம நான் கோயிலுக்கு போறேன்னு சொன்னால் அது திருவரங்கம் பெரிய கோயில். அது மாதிரி மலைக்கு போறேன் அப்படின்னு ஒரு நாள் ஆட்டோல போயிட்டு இருந்தேன் மெட்ராஸ்ல. ஆட்டோக்காரர் சொன்னாங்க, நான் வந்து மலைக்கு போறேன் சார் இன்னும் ஒரு வாரத்துல அப்படி. நான் சொன்னேன், அப்படியா திருமலைக்கு போறியாப்பா அப்படின்னு. சார் நான் சபரிமலைக்கு போறேன் அப்படின்னு. அவன் அந்த மலைன்னா, எனக்கு மலைனா திருமலை தான் ஞாபகம் வருது. நம்ம சம்பிரதாயத்துல மலைனா திருமலை தான், வேற எந்த மலையும் கிடையாது. அப்ப என்ன சொல்லணும், அகோபுரம் மலைக்கு போறேன் தனியா சொல்லணும், சோழிகபுரம் மலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லணும், இல்ல காஞ்சிபுரம் போறாரு காஞ்சிபுரம் அந்த அஸ்திகிரி மலைக்கு போறேன்னு சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம மலைன்னு சொன்னால் அது திருமலை தான்.
அதே மாதிரி பெருமாள் கோயில் சொன்னா காஞ்சிபுரம் தான். இப்ப பாக்கி எல்லாமே எல்லாம் பெருமாள் கோயில் தான். ஆனா கொஞ்ச நேரம் சொன்ன மாதிரி சொல்லணும், ஆதிகேச பெருமாள் கோயில் போயிட்டு வரேன், ஆதி நாராயண பெருமாள் கோயில் போயிட்டு வரேன், அந்த மாதிரி அவரை சேர்த்து சொல்லணும். உண்மையே சொல்லாம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த கோயில் பக்கத்துல இருக்கிறோம் அப்படி சொல்லணும், அந்த ஊர் பெருமாள் இருக்கு. பொதுவாக சொன்னால் அது காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் தான் சொல்றது, அவரு தான் பெருமாள் கோயில். அந்த மாதிரி அப்படி இந்த கோவில் அப்படிங்கிறது இவர் இந்த கோயில் ஆத்தான் சுவாமி திருமாளி. சரி, இப்ப இவ்வளவு நேரம் கோயிலை பத்தி சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சரம ஸ்லோகங்களை பத்தி சொல்லியாச்சு. இப்ப என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தால் இந்த 3 சரம ஸ்லோகங்களும் நம்பெருமாள் தான் ஐக்கியமா இருக்கு. நமக்கு இந்த 3 சரம ஸ்லோகங்களும் சொன்னவர் நம்பெருமாள் தான், வேற எந்த பெருமாளும் சொல்லல. விபவாவதாரத்தை சொன்னாலும் நம்பெருமாள் சொல்றோமே, விபவாவதாரம் தான் சொன்னார் பெருமாள். ராமரா சொன்னார், கிருஷ்ணா சொன்னார், வராக பெருமாளா சொன்னார். ஆனால் அப்படி சொன்னவர் நம்பெருமாள் தான் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் காண்பிக்கிறார். அது உண்மையா, அது ரைட்டா அப்படின்னு கேட்டா நாம சொன்னதுன்னா டவுட் பண்ணணும். நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க சந்தேகப்படலாம், அது யார சொல்றதுக்கு நீ யார், இன்னொருத்தர் சொன்னாரா நம்ம டவுட் பண்ணணும். இதை சொன்னவர் பெருமாள் கூட இருக்கக்கூடியவரான பிராட்டி. ஆண்டாள் நாச்சியார் இப்படி சொல்றார். அப்படி சொன்னால் நம்ம டவுட் பண்ண முடியாது. பிராட்டியே சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சந்தேகப்பட்டோம்னா அப்புறம் எங்க போய் முடிக்கிறது கதையை? அப்படின்னா எங்க சொல்றா அப்படின்னு கேட்டால் நாச்சியார் திருமொழியில பாசி தூத்து கிடந்த பார்மகளுக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிழா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க திருவரங்க செல்வனால் பேசி இருப்பனர்கள் பேர்க்கவும் பேராவே. பாசி தூத்து கிடந்த பார்மகள், இது என்ன விஷயம்னா இந்த பூமாதேவி அவள் என்ன பண்ணா, இந்த இரண்யாட்சன் அசுரன் என்ன பண்ணா சுருட்டி பாயா சுருட்டி கொடுத்து கடல்ல போய் வச்சுட்டான் அப்படின்னு ஒரு கதை. இல்ல வேற மாதிரி சொல்லுவா, இந்த பிரளயத்து காலத்துல பூமாதேவி பிரளய ஜலத்தை முழுகி போயிட்டான். இப்ப நம்ம இருக்கக்கூடியது ஸ்வேதவராக கல்பம். இதுக்கு முன்னாடி பாத்ம கல்பம் இருந்தது. அந்த பாத்ம கல்பத்துக்கும் ஸ்வேதவராக கல்பத்துக்கும் நடுவில் பிரளயம் ஏற்பட்டது. அந்த பிரளய ஜலத்துல பூமாதேவி முழுகி விட்டான். ரொம்ப நாளா முழுகி கிடந்தாரு. தண்ணி ரொம்ப நாளா வச்சிருந்தாலும் பாதி பூத்து போயிட்டு, பாதி பூத்து கிடந்த பார்மகள். பார்மகள்னா பூமாதேவி. பார்மகளுக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிழா பன்றியா. மாசுடம்பு ஒரு தாழ்ந்த ஒரு அழுக்கு படிந்த உடம்பை பெருமாள் எடுத்துனார். ஏன்னா இந்த வராகம் பன்றி, அந்த பன்றி இந்த சேரு சகதி எல்லாம் உண்டு புறணும். அந்த அந்த அழுக்கெல்லாம் பத்தி யோசிக்காது, உடம்புல மாசுபட்டுட்டேன்னு கவலைப்படாது. அந்த உருவத்தை எடுத்துட்டு பெருமாள் வந்தார். ஏன் அப்படி வந்தார் சொல்றா, இவ பாவம் பூமாதேவி இவ்வளவு நாள் இந்த பிரளயத்தை மூழ்கி கிடந்து அவ உடம்பெல்லாம் பாசியா கிடக்கிறது, அவ அழுக்கு படிஞ்ச தேகத்தோடய ட்ரெஸ்ஸோட இருக்கா. இவர் ஜக ஜகன்னு பீத்தாம்பரமா போட்டுட்டு பல படம் மின்னிட்டு வந்தா அவளுக்கு மனசு எவ்வளவு வருத்தப்படும். அப்போ ஒரு கணவனானவன் மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும்னா பெருமாள் நடத்தி காமிக்கணும். மனைவி வருத்தப்படும்படியாக, மனசு வருத்தப்படும்படியாக இவரை போய் நிக்க கூடாது எழுதுரு. அவ அழுக்கு ட்ரெஸ்ல இருந்துருக்கா, இவர் பல பலன் போய் நின்றார்னா அவளுக்கு வருத்த மனசு ஏற்படும் இல்லையா, அந்த மனசுல அந்த வருத்தம் வரக்கூடாது சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணா, நானும் அந்த மாதிரி ஒரு அழுக்கு உடம்பு எடுத்துட்டு உடம்பெல்லாம் அந்த நீர் சொட்டும்படியாக மானவிழா பன்றி. என்னடா மானவிழா பன்றி சொல்லிட்டாரு பெருமாள். மானம் கிடையாதா? நம்மளாம் மானம் சொல்லுவோம், கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, எல்லாரும் திட்டத்துக்கு வசதியா வச்சுருக்கோம் இல்லையா. அப்படி ஒரு மானம் இல்லாத பன்றியா வந்துட்டாரே பெருமாளா அப்படின்னு சொல்றாளா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆச்சாரம் சொல்றா, இது இல்ல, ஓமானம் இல்லா பன்றி. இந்த மாதிரி ஒரு பன்றி பார்த்ததே கிடையாது உலகத்துல, இந்த யூனிவர்ஸை பார்த்ததே இல்லை. அப்படி இதுக்கு ஓமானம் இன்னொன்னு சொல்ல முடியாது. ஓமானம்னா என்ன, மெட்டஃபரா, சிமிலியா, எக்ஸாம்பிள், அதுக்கு இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆழ்வார் சொல்ற, சிறு பரல் போல் பெரிய மேருங்கிறது, சிலம்பினடி சிறு பரல் போல் பெரிய மேரு. இந்த மேருமலை இருக்கு இல்லையா, பெரிய மேருமலை இருக்கு. அந்த பெருமாளுடைய இந்த சிலம்பு, கால் சிலம்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த கூட்டிக்கிட்டா மணிலாம் ஒரு சத்தம் போடுறது, அதுல ஒரு மணி மாதிரி இருக்கு அந்த மேருமலை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய திருவுருவத்தை எடுத்தாராம் பெருமாள். நம்ம இந்த வரா பெருமாள் பொம்மையெல்லாம் பார்த்தோம்னா அந்த 2 கொம்புக்கு நடுவில் பூமாயுதம் கொஞ்சம் பெருசா. ஆழ்வார் அப்படி சொல்லல, அந்த கொம்புல ஒரு ஒட்டின்னு இருந்தான், அவ்வளவுதான் இருந்தான் அந்த சைஸ். நிறம் கொட்டிடை கொண்ட வெந்தாயம் ஆழ்வார். கொட்டிடை கொண்ட வெந்தாயம் சொன்னா கூட அந்த கோட்டுக்கு நடுவில் அவ்வளவு பெரிய பூமாதி. அப்படின்னா பூமாதியை விட இவ்வளவு கொஞ்சம் பெருமை அவ்வளவு பெருசு இல்லை. பூமாதியை விட 10,000 மடங்கு பெரிய உருவம் எடுத்தார் பெருமாள். காப்பாற்றணும்ன்ற ஒரு வேகம் வந்துட்டு பெருமாளுக்கு. என்ன ஒரு யோசிக்கவே இல்லை, என்ன இவ்வளவு பெரிய சைஸ் எடுக்கிறோமே அவருக்கு ஒரு கலை.
ஒரு ஸ்பெக் மாதிரி ஒட்டின்னு வந்தா அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க. அடுத்து அந்த மாதிரி பெருமாள் போய் அவளை தூக்கின்னு வர அந்த ரட்சணம் பண்ணிட்டு வர பெரியவா சான்பாடு சொல்ற அபிமானம் இல்லா பன்றி. தான் பெருமாள் அப்படிங்கிற அபிமானம் இல்லாம வந்தார். அது எக்ஸாம்பிள் என்ன சொல்றா, இந்த மாயா மான் வந்ததோ இல்லையோ, மாரீச்சன் வந்தான் ஒரு மாயமானா வடிவம் எடுத்துட்டு மத்த மிருகம்லாம் ஓடி போயிட்டான் அவன். ரொம்ப ராட்சச துர்க்கம் வீசத்து இவங்கிட்ட. இது உண்மையிலே மான் கிடையாது, நம்ம ஜாதி இல்லை, இது வேற ஏதோ ஜாதின்னு தெரியுது, வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான்னு தெரியுதுன்னு ஓடி போயிடுது. இங்க பெருமாள் வராக வந்தோடனே எல்லாம் பண்ணி ஓடி விட்டான். ஐயோ நம்மளுடைய கூட்டத்தை ஒருத்த வந்திருக்கான், நம்மளுடைய ஜாதியில ஒருத்த வந்து சேர்ந்திருக்கான். அவளுக்கு அந்த பெருமாள் அபிமானமே இல்லாம பெருமாள் வந்திருக்கு. தான் ஒரு பன்றி அப்படின்னு நினைச்சுட்டே வந்தார். அதனால அபிமானம் இல்லா பன்றி அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நம்மளாம் அது மானவிலா பன்றின்னு சொல்லிட்டோமேன்னு அவளுக்கு ஒரு வருத்தம். நம்ம கூட பாப்பா சாமானியமல்ல, ஆத்து தனியார் போது பொண்டாட்டி வச்சு விடுவோம், உங்களுக்கு மூலையே கிடையாது. ஆனா வெளியில விட்டு கொடுக்க மாட்டான். வெளியில பண்ணோடனே இல்ல அப்படிலாம் உண்டு, அவரை மாதிரி ஒரு அதிகாரி பார்க்க முடியாது, இல்ல எவ்வளவு ஞானம். அந்த மாதிரி மானவிலா பண்டின உடனே எப்படி சொல்லிட்டு உடனே தேசுடைய தேவர் அப்படின்னு. தேசுனா தேஜஸ், வடமொழியில தேஜஸ் உள்ள, தமிழ்ல தேச எடுத்து தேசுடைய தேவர் உடைய யாரு, திருவரங்க செல்வர். அந்த காலத்து பூமாதேவி தான் சொன்னார் வராக சர்ம ஸ்லோகத்தை. இவதான் கூட இருந்து கேட்டிருக்கான் ஆண்டாள். அப்ப அவளே சொல்றா, இத சொன்னது திருவரங்கன் தான். தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனர்கள். கொஞ்சமா நெஞ்சமா பேசியிருக்காரு இவர், ஏதோ சொன்னார்னு சொல்லல, பேசி இருப்பனர்கள் எவ்வளவு விட்டுருக்காரு. கிருஷ்ணரே சொல்றா, அவர் அளவலைங்கிறார் பெரியவா சாமி இடத்துல. அளவலைன்னா அந்த உழவி கொட்டிட்டான்னு பெருமாள் விருது எல்லாம் சொல்லிட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தார். இந்த உபாயம் பாரு, இந்த உபாயம் இதான் தர்மம், இதான் தர்மம்னு. அவன் கலங்கி போய் நின்னான். ரொம்ப உயர்ந்த உபாயத்தை எடுத்து கொடுத்துட்டே உடனே சமயத்தில் யோசிக்காம. அப்புறம் யோசிச்சாங்க, இவர்கிட்ட எப்படி சொல்லிவிட்டோம். அர்ஜுன்கே சொன்னாங்க, கேர்ஃபுல்லா எது டிஸ்ட்ரிபியூட், நான் அவசரப்பட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எல்லாரும் முன்னாடியும், நீ கவனிச்சு பார்த்து சொல்லு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் தான் விதுரநூலி எல்லாம் வந்து அமைச்சர் விதுரநூலி புத்தகத்தை உள்ள அதெல்லாம் பின்னாடி ஏற்பட்டது. அந்த மாதிரி பேசி இருப்பனர் என்னென்னமோ பேசிவிட்டாரு அவர், ஒன்னா ரெண்டா பேசியிருக்காரு. அப்படின்னா இந்த வராக சரம ஸ்லோகம் மட்டும் இல்லை, இங்க ராமனா வந்து மாதிரி சொன்னார், கிருஷ்ணா வந்து சரம ஸ்லோகம் எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல சொல்ற. பேசி இருப்பா எல்லாத்தையுமே சொல்ற, ஆண்டா சொல்ற எல்லாமே சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. இது வராக சரம ஸ்லோகம். ராமச்சரம ஸ்லோகம் அதுக்கு ஒரு பாசனம் இருக்கு. முல்லை பிராட்டி நீ உன் முருகல் கொண்டு எம்மை அல்லல் விளைவியல் ஆழினங்காய் உன் அடைக்கலம் கொல்லை அரக்கை மூக்கறிந்திட்ட குமரனா சொல்லும் பொய்யானால் யாரும் பிறந்தவை பொய்யன்று. கொல்லை அரக்கியாரு சூர்பனகா, அவதான் வந்தா எனக்கு பிராட்டி வேண்டாம் பெருமாள் வேணும். நம்ம என்ன பண்ணணும், பிராட்டியை பற்றாசாக கொண்டு அவளை முன்னிட்டு அவள்கிட்ட முதல்ல சரணாகதி பண்ணி அதுக்கு அவள் மூலமாக பெருமாளை போய் சரணாகதி பண்ணி இருவருக்குமான கைங்கரியத்திலே நான் ஈடுபடணும் நினைக்கணும். அதான் துவயம் சொல்றது. முதல்ல ஒரு ஸ்ரீ வருது, அடுத்த ஒரு ஸ்ரீ வருது துவயத்துல. முதல் ஸ்ரீ புருஷகாரத்தை காண்பிக்கிறது, இரண்டாவது ஸ்ரீ கைங்கரியத்தை காண்பிக்கிறது. அப்போ அவளையும் சேர்த்து அவளை முன்னிட்டு கொண்டு சரணடைய வேண்டியது இருக்க, இவன் என்ன பண்ணா, எனக்கு பிராட்டி வேணாம் தள்ளிவிட்டான். எனக்கு பிராட்டி வேணாம், பெருமாளே நீ மட்டும் போரும். என்னாச்சுன்னா, காதோடு கொடிமூக்கும் உடன் அறுத்த கைத்தளத்தான் காதி மூக்கு கட் பண்ணிட்ட, அங்கபங்கம் ஏற்பட்டது. இன்னொரு அவன் என்ன பண்ணா, எனக்கு பெருமாள் வேண்டாம் பிராட்டி பட்டு ஒண்ணு, அவனுக்கு உயிரே கொடுத்து. அது ராவணன் பெருமாளை ஒதுக்கி தள்ளிட்டு எனக்கு பிராட்டி மட்டும் ஒண்ணு ஆசைப்பட்டான், அவனுக்கு தலையை போயிடுச்சு, இவளுக்கு மூக்கும் காதும் போச்சு. கொள்ளை அரக்கி மூக்கறிந்திட்ட குமரனார் அப்படின்னு இந்த பாசம் நீங்க கேள்வி கேட்கணும். இதெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்குன்னு சொன்னீங்க, எங்க ஸ்ரீரங்கம் வரலையே. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வராக சரம ஸ்லோகம் சொல்லும் இடத்துல வியாக்கியானத்துல அரும்பதத்துல காமிச்சிட்டா, அது ராமருடைய சரம ஸ்லோகம் தான். இடத்துல பேசி இருப்பவர்கள் ஒன்னா ரெண்டாண்டு, அவ வராக பெருமாள் ஒண்ணுதான் சொன்னார். ராமர் நிறைய சொல்லிவிட்டார். சத்ததேவ பிரபநாயன் சொன்னார், மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தேஜம் கதல் ஜனனார் ராமோ துர்நாவி பாஷதேனார். எல்லாம் சொல்லுங்க. ராமன் வந்து தண்ணீர் ராமரே சொன்ன விஷயம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வச்சனம் இது. ராமனுக்கு இரண்டாவது சொல் கிடையாது அப்படின்னு யார் சொன்னா? ராமரே சொல்ற. கைகேயி கிட்ட போற, அவர் வந்து சொல்றான், வந்து தசரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கா நீ காட்டுக்கு போனோம், நீ போவியா, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கே, பேச்சு கேட்பியா அப்படின்னு. நான் போறேன் அப்படிங்கிற ஒரு டவுட் போல. பெருமாள் சொல்ற, ராமனுடைய சொல்லுக்கு இரண்டாவது சொல் கிடையாது. தேர்ட் பர்சன் சொல்லிக்கிற பெருமாள் தன்னை பத்தி. எனக்கு இன்னொரு இரண்டாவது சொல் கிடையாது இல்ல, ராமனுக்கு இரண்டாவது சொல் கிடையாது அப்படிங்க.
ராமோ துர்நாவி பாஷை, ரெண்டாவது கிடையாது பாஷை. ராமனுக்கு ஒரு சொல், ஒரு வில், ஒரு தாரம். கிருஷ்ணனுக்கு சரமம் சொன்னார், ஆனா அவருக்கு எல்லாமே எல்லாம் மல்டிபிள்ஸ். அது மாதிரி ஒண்ணுல நிறைய சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இடத்துல குமரனான்னு சொன்னதை நம்பெருமாள் தான் சொன்னார் அப்படின்னு வியாக்கியானத்தை அப்படி இல்லாட்ட கூட பெரியவாள் தான் சொல்ற. அடியனுக்கு சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியர் அப்படிதான் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல குமரனான்னு சொன்னது நம்பெருமாள் தான் சொன்னது. இந்த குமரனான்னு ஆச்சரியமான சத்தம். ஏன்னா இன்னைக்கு குமரன் அப்படின்னு எல்லாரும் முருகன் நினைச்சிருக்கோம். ஒரு பாப்புலர் வசனம் கூட இருக்கு, குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி மலையிலும் முருகன் தான் இருக்கார் அப்படின்னு ஒரு சண்டைகள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு இதுதான் பிரமாணம் எடுக்கிறான். நான் இதுவே பிரமாணமா இருந்தா கூட குமரன்ங்கிறது பெருமாளுக்கு உண்டு எவ்வளவு தடை பண்ண முடியுமா? ஆழ்வாரே படைய இளங்குமரன் தன் விண்ணகர் அப்படிலாம் படிக்கு. வேதம் சாஸ்திரம் தான் சொல்றது பெருமாள் நித்திய யௌவா அப்படின்னு. 25 வயசா பெருமாள் எப்பவுமே அதை தாண்டதே கிடையாது. நமக்குலாம் அப்படி ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஏன்னா 25 வயசுல நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், ரெக்கவரி, ரெக்குபரேஷன் எதுவும் கிடையாது. 50 வயசு ஆச்சுன்னா அவ்வளவுதான். ஏதாவது உடஞ்சுதான் அதே படுறதுதான் நல்லா தெரியுது எனக்கு. 40 நாள் எப்படி 50 நாள் கேட்கவே வேண்டாம். ரிப்பேரே ஆக மாட்டேங்கிறது எதுவும். எங்க அம்மாட்ட கேட்பேன், கால் வலி வந்து அது உடன் பிறந்து இனிமே போகாதா அப்படின்னா கூடதான் இருக்கும். அது என்னுடைய சகோதரன் சகோதரி ஆயிடுச்சு அப்படின்னா. அந்த மாதிரி பெருமாள் தான் அந்த நித்திய யோகம். குமரனான்னு சொன்னா அவர் தான் சொன்னார். அது என்ன ஆச்சரியம் வரும், கொல்லை அரக்கிய மூக்கறிந்திட்ட இடத்துல குமரனார் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா வால்மீகி ராமாயணத்துல மூக்கு கட் பண்ண உடனே, காதை கட் பண்ண உடனே எங்க ஓடுறாரு, கரண்ட் போறான். ஐயோ என் மூக்கு கட் பண்ணிட்டானே, காதை கட் பண்ணிட்டானே, இப்படி என்ன பண்ணிட்டானே, யாரோ 2 பேர் என்ன பண்ணிட்டானேன்னு போய் புலம்புறாங்க. போய் அவன் கரன் கேட்கறான், யார் உன்ன பண்ணாங்க? அவன் என்ன பதில் சொல்லணும்? ராமன் பண்ணா, லக்ஷ்மணன் பண்ணான்னு சொல்லணும், தசரத சக்கரத்தோட பிள்ளைகள் பண்ணான்னு சொல்லணும். அவன் என்ன தருணவ் ரூப சம்பன்னவ் ஆரம்பிச்சான். தருணவ்னா யுவன் அர்த்தம். ரூப சம்பன்னம் ரொம்ப முன்னாடி சொன்ன சம்பன்ன ரூபத்துல அவளுக்கு அழகுக்கு அவதான் ஈக்குவல். சுகுமாரோ மகாபலோ அவ குமரர்கள், நல்ல பலசாலிகள். புண்டரீக விசாலாட்சவ் அடிக்கவே போற பேரே சொல்லல. இந்த ஹவுஸ் சப்தம் வந்து ஜீவச்சனம் சமஸ்கிருதத்துல. மற்ற லாங்குவேஜ் இல்லாத ஒரு விஷயம் சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா ஏகவச்சனம் இருக்கும், பகுவச்சனம் இருக்கு, நடுவில் த்விவச்சனம் உண்டு சமஸ்கிருதம் மட்டும். இப்ப தமிழ்ல எடுத்தா பாத்தீங்கன்னா கால் அப்படின்னா அதுக்கு புளூரல் கால்கள். அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எவ்வளவு இருக்கலாம் நமக்கு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு சொன்னா 2 வச்சுக்கலாம். கால்கள்னு பொதுவா சொன்னா எத்தனைன்னு சொல்ல முடியாது. கால்நடை ஜீவனா இருந்தா 4 இருக்கு. மனுஷன் தான் 2, மற்றவர்கள் 4, 3 எத்தனை இருக்கும் தெரியாது. நான் பிடித்த முயலுக்கு 3 கால் அந்த மாதிரி தான். 3 அவ்வளவு இருக்கலாம். இங்கிலீஷ்ல அப்படிதான் 1 மெனி அப்படிதான் போகும். ஆனா சான்ஸ்கிரிட்ல த்விவச்சனம் இருக்கு, டுவல். அதுக்கப்புறம் தான் புளூரல். இந்த அவுங்கிறது அப்படின்னா சரணவ் அப்படிங்கிறோம். ஸ்ரீமன் நாராயண சரணவ். சரணவ்னா அந்த 2 திருவடி தான், 3வது கிடையாது எடுத்து. அவு சப்தம் 2 ஆயிடுச்சு. 3 திருவடி கிடையாது, 4 திருவடி எல்லாம் கிடையாது. அது எதுக்கு அப்படின்னு கேட்டால் இவன் ஒருத்தன் காலில் தான் வரணும்னு காமிக்கிறது. சரணா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பல திருவடி ஆயிடும். அப்ப இவன் காலையில வேணா இன்னொருத்த காலையில போய் விடலாம் ஆயிடும். சரணவுன்ற ஆப்ஷன் இல்லாம இருந்து சிங்கிளுக்கு அப்புறம் புளூரல் எடுக்கிறதால அப்பவும் சொல்ல முடியாது. 2 சொல்றாளா 3 சொல்றாலும் சொல்ல முடியாது. ஆனா சரணவுன்னு சொன்னா 2 தான், 3வது கிடையாது. அந்த மாதிரி இவள் சொல்றா தருணவ். மூக்கு காதை வெட்டினது ஒருத்தன் இல்ல, 2 பேர். ராம லக்ஷ்மணர்கள் சேர்ந்து வெட்டினார். அது என்ன, அது லக்ஷ்மணன் மட்டும் தானே வெட்டினார், ராமர் எங்க வெட்டினார் அப்படின்னு கேட்டா ராமஸ்து தட்சிணோ பாகுன். ராமனுடைய வலது கை லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வெட்டினா ராம வெட்டினா தான் அர்த்தம். ஏன்னா ராமன் ஓகேன்னு சொல்லாம லட்சுமணன் பண்ண மாட்டார். அப்ப அவன் மூக்கையும் காதையும் வெட்டணுங்கிறது பெருமாளுடைய மனசு இருக்கிறதுனால தான் லட்சுமணன் பண்ணார். பிராட்டி யாராவது சொல்றோம் இல்லையா, பிராட்டி வந்து அன்னைக்கு யாரோ கேள்வி கேட்டாங்க, சுதர்ஷன் கேள்வி கேட்டாங்க. அனுமார் வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிச்சு, ஏன் பிராட்டி ஏறி போயிடல, ராமாயணம் முடிஞ்சு போயிருக்குமே சீக்கிரம். அந்த பிராட்டி கேட்கும் போது, அந்த அனுமான் கேட்கும் போது பிராட்டி சொல்றா, இதுக்கு ராமனோட பர்மிஷன் இல்லையே. அவன் ஒரு ராட்சசன் வந்து தூக்கிட்டு போனா, நீ வந்து இங்க தூக்கி போற, நான் என்ன உங்களுக்கு கமாடிட்டி ஆயிட்டேன். நான் உங்களுக்கு ஆளு கால் தூக்கிட்டு போய் வைக்க கொண்டு ஒருத்த கொண்டு இங்க வைக்கிறான், இன்னும் கொண்டு போய் அங்க வைக்கிறான். பெருமாள் தான் அதை அழைச்சிட்டு போகணும், பெருமாள் திருவுள்ளம். அப்ப அந்த இடத்துல அவன் சொல்றான், நான் நினைச்சேன்னா அவன் ஒரு விஷயத்துல பஸ்மாக்கிடுவாங்க. ஒரு சொல் சொன்னால் அவன் பஸ்மா போயிடும். நான் ஏன் சொல்றேன்னா, ராமனுடைய வில்லுக்கு மாஸ் என்று வீசினேன் அப்படிங்கிறான் கம்பர். அப்படி நான் பண்ணேன்னா அது ராமருக்கு அவமானமா போயிடும்.
அவனும் தூக்கின்னு போனா அவளே தன்னை காப்பாத்தின்னு வந்துட்டா, ராமருக்கு ஒன்னும் பண்ண முடியாம அழுதுன்னு இருந்தாரு காட்டுல. அதன்றி உள்ள சூக்ஷ்மம்னு அர்த்தம் என்னன்னா, இதை பண்றதுக்கு ராமரோட பர்மிஷன் இல்லை. ராமருக்கு நீயே உன்னை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே பண்ணிருப்பேன். ராமர் அப்படி சொல்லல. அது மாதிரி லக்ஷ்மணன் பெருமாள் அதெல்லாம் இல்லடா அவளை அமுச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவரா அதெல்லாம் முடியாது, மூக்க வெட்டுவேன் காது வெட்டுவேன் பண்ண மாட்டேன். பெருமாள் திருவுள்ளம் அறிந்துதான் நடப்பாரு. அந்த இடத்தையே அப்படி பண்ணாலும் இதான் காரணம். தனக்கு இனியனாலும் அந்த பிராட்டி இருக்காளே சீதா பிராட்டி, அவளோடு கூட நம்ம இருக்கும்போது அவளை பிரிச்சு அவளை அழிச்சு என்ன அனுபவிக்கணும்னு இவன் நினைக்கிறாளே, அப்ப இவளை அப்படி திருப்பி அனுப்பக்கூடாது. அப்படியே அனுப்பிச்சிட்டாலும் என்ன அப்ப நானும் சொல்லணும் நாளைக்கு. அப்ப பேர் இன்னி கூட நிறைய பேர் சொல்லுவான், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ அவரை சொல்ல மாட்டோம், ஸ்ரீ வைஷ்ணவ தான் சொல்ற கோயில் பண்ண தாயாரெல்லாம் இதுப்பா செய்யணும், பெருமாளை செய்ச்சா போறோம். நாராயணன் தானே பெருமாள் பரபிரம்மம், அவனை மட்டும் போய் செய்ச்சா போறோமோ இல்லையோ. இது இடையில போய் பிராட்டி பேருக்கு சேவிக்கணும், தாயார் பேசிக்கணும், ஆச்சாரியத்துக்கு சேவிக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. பெருமாள் நேரில் போய் சேவிச்சால் போதும் அப்படின்னு சொல்ற வைஷ்ணவர்கள் இருக்கு. அவ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அன்று. ஆனா அவ இதுதான் டேஞ்சர் அவளுக்கு. சரி, அவ தாயாரை கவனிக்காம போனா சொல்லாங்க தப்பிச்சுக்கலாம். தாயார் வேண்டாம், தாயார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அங்க பங்கம் தான் குறைஞ்சபட்சம். அதை நிரூபிக்கணும் போது இந்த இடத்துல நீ கூட கேட்டு கேட்பா, அது பண்ணது பெருமாள் பண்ணது ரைட்டா தான். அவ ஆசைப்பட்டா ஆசை முடியலன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதான் திருப்பி. இது அநியாயமா இருக்கு. ராமர் பண்ணது அநியாயம். வாலியை மறைஞ்சு பண்ணார், ஒரு லேடி மூக்கு காது கட் பண்ணிட்டார், ராமர் பண்ணதான் ராங் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது இது காரணம் என்னன்னால், இந்த தனக்கு இனியான பிராட்டியை ஒதுக்கி விட்டு அவளுடைய சம்பந்தம் வேண்டாம், அவளை அழித்து, ஏன்னா அப்படிதான் சொல்ற இல்லையா, தன் சீதைக்கு நேராவன் ஒரு நிசாசரிதான் வந்தாளே, இந்த சீதையை தள்ளிவிடு, அவளை விட நான் பெட்டர், அவளுக்கு ஈக்குவல் நான், பிராட்டிக்கு நான் ஈக்குவல் இல்ல, அவளை விட பெட்டர் நான், அவ உனக்கு தேவையில்லை, உனக்கும் அவளுக்கும் கனெக்ஷன் தேவையில்லை, என்னோட கனெக்ஷன் அவளை கட் பண்ணி விட்டு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண, இப்படிதான் பண்ணணும். குடிமுக்கும் காதி ரெண்டும் ஈராவெடுத்து அவற்கு மூத்தோனை வெண்ணரகம் சேராவையே சிலை உணித்தான். அப்படி அந்த கொள்ளையாக்கி அந்த சூர்பனகை மூக்காதெல்லாம் கட் பண்ணி அனுப்பத்துக்கு காரணம் இதுதான். அவன் என்ன பண்றான்னா, மூக்க காதை கட் பண்ண உடனே அங்க போய் சொல்றா தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரன்னு பெருமாளை குமாரனா கூப்பிடுறான், குமாரன் அப்படின்னு. அதைத்தான் இந்த ஆண்டாள் எடுத்து சொல்ற, கொள்ளை மூக்கறிஞட்ட குமரனா. அந்த குமரனா யாருன்னு கேட்டால் இந்த இடத்துல திருவரங்கன் ஸ்பஷ்டமா சொல்லாட்டா கூட திருவரங்கநாதன் சொல்லுகிறது அப்படின்னு பெரியவர்கள் நான் சொல்றேன். வியாக்கியானம் இல்லாட்டாலும் அப்படி இருக்கு. இருந்தாலும் அந்த முன்பாசத்திலேயே இந்த ராமச்சந்திர ஸ்லோகம் சொல்லப்பட்டு விட்டது திருவரங்கநாதனுக்காக அப்படின்னு வியாக்கியானத்தை ஸ்பஷ்டமா அந்த இடத்துல காமிச்சிட்டேன், அரும்பதத்தை காமிச்சிருக்கு. சரி, கடைசி கிருஷ்ண சரம ஸ்லோகம் அதை எங்க சொல்லிருக்காங்கன்னா உடனே சொல்ற, செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாவோப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. செம்மையுடைய திருவரங்கர், நல்ல அந்த ஆர்ஜவ குணமுடைய அந்த ரங்கநாதன் இருக்கானே, அவன் படித்த மெய்மை பெருவார்த்தை, சத்தியமான உண்மையான வார்த்தை. அது என்ன வார்த்தை? அது கிருஷ்ண சரம ஸ்லோகம். நமக்கு தஞ்சமா இருக்கக்கூடிய வார்த்தை, சத்தியமான வார்த்தை, மெய்மை பெருவார்த்தை. நென்னலே வாய் நேர்ந்தான் ஆளுநர். இன்னும் கொஞ்ச நாள் திருப்பாதில வரப்போகுது. நென்னலே வாய் நேர்ந்தான். நென்னலேனா அன்றொரு நாள், ஒன்றொரு நாள் வாய் நேர்ந்தான், தன் வாயால சொன்னான், சோதி வாய் திறந்து சொன்னான். எதை சொன்னான்? சரம ஸ்லோகத்தை சொன்னான். தாயர்கோன் துவரைக்கோனான் என்ற மாயன் அன்றோதிய வாக்கதனை கல்லாதார். அன்றோதிய வாக்கு எது? சரம ஸ்லோகம் தான். அந்த மெய்மை பெருவார்த்தை எங்கன்னா செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த, திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை வார்த்தை இவர் கேட்டார். விட்டு சித்தர் கேட்டிருப்பார். கேட்டிருப்பார் நம்ம சாமானியம் நினைச்சிருக்கோம், அவர் கேட்டு இருக்கார், கேட்டு இருப்பார், கேட்டி தரித்திருப்பார். அதான் உண்மையான அர்த்தம். அந்த வார்த்தை எடுத்து அதுவே தனக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார். சரி, பெரியாழ்வார் கேட்டிருக்கார். பெரியார் எங்க சரம ஸ்லோகத்தை கேட்டார். சரம ஸ்லோகத்தை அர்ஜுனன் தானே கேட்டான். விஷ்ணு சித்தர் எங்க கேட்டார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல காரணம் இருக்கு. ஒரு காரணம் இது என்னன்னா, அந்த தேர் தட்டில் நிக்கிறார் இல்லையா பெருமாள், அந்த தேர் பெரிய திருவுடைய அம்சம். கருடனே தேராக வந்தான் அப்படின்னு ஒரு பெரியவர் காண்பிக்கிறார். கருடன் தான் அந்த தேராக வந்து நின்றான். அது மாதிரி தான் பெருமாள் ஏறி நின்றார், அர்ஜுன் ஏறி நின்றான். அப்ப அந்த தேர் யாரு கேட்டால் பெரிய திருவடி. விஷ்ணு சித்தர் யாருன்னு கேட்டால் அவர் பெரிய திருவடி அம்சம். அப்போ அந்த தேர்ல பெருமாள் சரம ஸ்லோகம் சொல்லும் போது அந்த தேராக நின்று கேட்டது கருடன், அந்த கருடன் அம்சம் பெரியாழ்வார், அந்த பெரியாழ்வார் அதனால் கேட்டார். மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பார்.
தம்மை ஒப்பாரை தாம ஒப்பர் என்று சொல்லி தம்மிடையே பொய்யா. தம்மை ஒப்பாரை தாம ஒப்பர் சொல்லி கேட்டா அதுக்கு அர்த்தங்கள் இருக்கு. பொதுவான என்ன வழக்குன்னா அது பழமொழிங்க, ஒரு பழமொழி அப்படி வச்சுவாங்க. எது பழமொழி? நென்னலே வாய் நேர்ந்தான், அன்று ஒரு நாள் சொன்னான், அதான் பழமொழி. பழமொழினா பழைய மொழி, ரொம்ப நாள் முன்னாடி சொன்ன மொழி. அப்படி ரொம்ப நாள் முன்னாடி சொன்ன மொழி பலிக்குமா நிக்குமான்னு கேட்டா அது பெருமாளே சொல்றாரு. நமே மோகம் வச்சோ பவே. திரௌபதி சொல்றாரு, திரௌபதியே இந்த ஆகாயம் விழுந்துடலாம், பூமி பொடியா போகலாம், இமயமலை தூத்துளா போயிடலாம், கடல் வற்றி போகலாம், என் வாக்கு பொய்யாகாது. நமே மோகம் வச்சோ பவே. என்னுடைய வாக்கு மோகம், அதாவது அது இல்லைன்னு ஆகாது, பொய்யாக போய்விடாது அப்படின்னு அந்த பெருமாளே தன்னுடைய சோதிவாய்த்தான்னு சொல்ற. என்னுடைய என்னைக்கோ சொன்னா அது இன்னைக்கு பலிக்குமான்னு கேட்கக்கூடாது. என்னைக்கு சொன்னாலும் இன்று வரைக்கும் பலிக்கும், இன்னும் எத்தனை காலம் இருந்தாலும் பலிக்கும். அப்படின்னா அந்த கிருஷ்ணருக்கு மட்டும் இல்ல, ராமருக்கும் சொன்னதுதான், இவருக்கும் சொன்னதுதான், வராக பெருமாளும் சொன்னதுதான். அப்படி இந்த 3 சரம ஸ்லோகங்களையும் கொண்டு போய் எங்க வச்சாருன்னா திருவரங்கத்தை கொண்டு போய் வச்சார். யார் வச்சது? ஆண்டாள் வச்சு. அப்படி வச்சது ரைட்டா அப்படின்னு கேட்டா கூட இருந்ததான் சொல்றான், கூட இருந்து பார்த்தவன் சொல்றாரு. வராக பெருமாளா பூமா பிராட்டி சொன்னா இவ கூட தான் இருந்தா. சரி, அப்போ ராமரா இருக்கச்சே கூட இல்லையே அப்படின்னா, ஏன்னா சத்ருதேவ பிரபாயை சொல்லும் போது சீதா பிராட்டி லங்கையில இருந்தா. அப்படி இருந்தானா என்ன கூட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பிராட்டி என்றும் பிரிவதில்லை. அவன் மார்பை விட்டு பிரி, இவ்வக்ஷரம் விட்டு பிரிவதில்லை. அவனுடைய திருமார்பை விட்டு என்னைக்கும் பிரிஞ்சு போக மாட்டான். ஏன்னா எந்த க்ஷணம் வேணா நம்ம எந்த சேத்திரம் வந்து கேட்கலாம். அவனுக்கு ரட்சணம் பண்ணணும்னால் இவ விட்டு போயிட்டான்னா அந்த ரட்சணம் ஏற்படாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட மாட்டாங்க, எப்பவுமே கூட இருப்பான். எந்த அவதாரம் எடுத்தாலும் கூடயே வருகிறாள். கிருஷ்ணா வந்தா ருக்மிணியா வரா, வராக பெருமாள் வந்தா பூமா பிராட்டியா வரா, ராமரா வந்தா சீதா பிராட்டியா வரா. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான்னா அதெல்லாம் வந்து ஒரு அந்த கதையோட ஏற்பாடுல பிரிகிற மாதிரி இருந்தா கூட அவ எப்பவும் கூட இருக்கா, இல்லாம போயிட மாட்டான். திருமார்புல உள்ள உட்காந்து இருப்பான், ஓப்பனா இருக்க மாட்டான். வெளியில நடமாட உருவம் வேணா பிரிஞ்சு போலாமே தவிர உள்ளுக்குள்ள அவனுடைய திருமார்பு இருக்கக்கூடிய அந்த தன்மை மாறி போயிடும். அப்போ பிராட்டி கூடயே இருந்தா பாத்திருக்கா. இந்த சோகங்கள்லாம் சொன்னது நம்பெருமாள் தான், வேற யாரும் இல்லை. ஏன்னா இந்த விபவாவதாரத்துக்கும் அச்சாவதாரத்துக்கும் மற்ற வேறுபாடு கிடையாது. துவயம் சொன்ன இல்லையா, அந்த என்ன சொல்றாங்கன்னா ஆழ்வார்கள் பிரபத்தி பண்ணினதும் அச்சாவதாரத்தில். அச்சாவதாரத்தான் பிரபத்தி நடக்கிறது. அப்ப அச்சாவதாரத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு, அதே ஈக்குவல் தான். ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான். அதுக்கு அர்த்தம் சாமானியம் சொன்னா ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து, அந்த பெருமாள் வந்து வைகுண்டத்துல வச்சுட்டு இங்க வந்து பிறந்தார் அப்படின்னு சாமானிய அர்த்தம் சொல்ற. அப்படி அர்த்தம் பண்றது. ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்தபடி இங்கு பிறந்து, அந்த என்ன படியோ அங்க, என்ன ஆக்காரமோ அங்க, என்ன நிலவையோ, என்ன ஸ்டேட்டோ அதே ஸ்டேட்டோ இங்க வந்து பிறக்கிறாரு. அத விவாதத்தை சொன்னார். ராமரா பிறந்தா அதுதான் வந்து பிறந்தார், கிருஷ்ணா வந்து பிறந்தா அதுதான் வந்து பிறந்தார். அச்சாவதாரம் அப்படியே தான். அங்க எப்படி இருந்தாரோ அதே ஸ்டேட் 100% இங்க இருக்கு. நஞ்சியர்கிட்ட வந்து நம்மள்ட கேட்கிற ஒருவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்தும் எப்ப பறக்கிறது? அர்ச்சாவதாரத்தில் உயிருண்டு நினைக்கும் போது பிறந்தது. அர்ச்சாவதாரம் எம்பெருமான் தான் எவன் ஒருவனுக்கு நினைவு வருகிறதோ அவனுக்கு அப்போதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தும் பிறந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஐடல் வர்ஷிப் வந்து ஒரு பேட் வேர்டு மாதிரி வச்சுருக்காங்க கான்வெர்சேஷன். ஐடல் வர்ஷிப், ஓ மை காட் ஐடல் வர்ஷிப். நம்மளே பண்ற உருவத்தை நம்ம நம்பலாமா? அதெல்லாம் ஒரு தனி கதை, இன்னும் நான் பேசலாம். அதை பத்தி வழங்கும் போது நிறைய டைம் எடுத்து எனக்கு எவ்வளவு டைம் வச்சு தெரியாது. ஆனால் அந்த அர்ச்சாவதாரத்துடைய ஸ்டேட் ஈக்குவல், எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு விபவாதர், எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு பாவம். அந்த காலத்துக்கு இன்ஃபினிட்டி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான். இன்ஃபினிட்டில இருந்து கொஞ்சம் எடுத்தால் இன்ஃபினிட்டி மாறிடாது. மேத்தமேட்டிக்ஸ் அதான் ப்ரூஃப் இல்லையா? இஃப் யூ டேக் எனிதிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி இஸ் இன்ஃபினிட்டி. பாதி இன்ஃபினிட்டி எடுத்துனா இது ஹாஃப் ஆஃப் ஆயிடுது. இது இன்ஃபினிட்டி, அது இன்ஃபினிட்டியா. யூ cannot divide infinity by 2. And if you split infinity one portion from infinity, that also becomes infinity. காமனா சொல்றேன், இன்ஃபினிட்டிக்கு எடுத்துக்கிட்டா 1 2 3 4 ரெண்டே போறோம். ஆட் நம்பர்லாம் எடுத்துக்கிறது, ஈவன் நம்பர்லாம் எடுத்துக்கிறது. ஆட் நம்பர்லாம் எடுத்திருந்தா ஹாஃப் இன்ஃபினிட்டி, ஈவன் நம்பர் எடுத்தா ஹாஃப் இன்ஃபினிட்டி. அப்படி கிடையாது, இது இன்ஃபினிட்டி அது இன்ஃபினிட்டி. இந்த கான்செப்ட் இப்படி சொன்னா everybody will accept. ஆமா சார், இன்ஃபினிட்டி தான் டெஃபினேஷன். How is that possible? That is the definition, sir. அதுதான் என் பெருமாள் டெஃபினேஷன். ஆதி என் ஜோதி அங்கே வைத்து இங்கே பிறந்த, அங்கே நீங்க வந்துட்டாருன்னா இங்கே குறைஞ்சு போயிட்டு வந்தாரு. மனுஷனா பார்த்தா மனுஷன் சாமானியம் இல்லை, அதே இன்ஃபினிட்டி தான். அதே பூர்ண குணத்துவம் இங்கே உண்டு, பூர்ணத்துவம் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அந்த பூர்ணத்துவம் அச்சாவதாரத்தையும் இருக்கிறது. நம்மள்கிட்ட ஒண்ணு கேள்வி கேட்டாரா, ஸ்ரீ வைஷ்ணவ நஞ்சியர் சொன்ன பதில் சொல்லிட்டேன். நஞ்சியர் நம்மள என்ன பதில் சொன்னார்னா,
எவன் ஒருவன் பரமபதநாதனை பார்த்துவிட்டு அந்த பரமபதநாதன் தான் இங்கே திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான் நினைக்கிறானோ அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லை. இந்த திருவரங்கநாதன் தான் பரமபதநாதன் எவன் நினைக்கிறானோ அவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன். ஏதோ இந்த கோயில பட்டுனுக்காரே நம்ம கட்டின கோவில் நம்ம சமைச்ச பெருமாள் அப்படின்னு நினைச்சிட்டான்னா அவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவன் கிடையாது. இல்லப்பா அப்படி பண்ணா கூட நான் ஏதோ மந்திரம் தந்திரங்கள்லாம் பண்ணி அந்த பரமநாதன் நான் சக்தி இங்க வரவழைச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சால் அவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவன் கிடையாது. எவன் திருவரங்கநாதனை பார்த்துட்டு இவன் தான் பரமதான் நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவன். அப்படின்னால் அது எல்லா அஷ்டாவதாரம் பொருள். நம்ம பார்த்துருக்க சாதா பெருமாளுக்கு அது பொருள். ஏதோ நமக்கு அடங்கியிருக்காரு சாதா பெருமாள், ஏதோ ஒரு கல்லு நம்ம வேலை பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைத்தால் ஸ்ரீ வைஷ்ணவன் சித்திக்காது. சரி இல்ல அந்த கல் மூலமாக அந்த சால கிராமம் மூலமாக நான் பரமனை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் தான் பெருமாள். ஒரு தடவை சின்னஜி சுவாமி வந்துருக்குச்சு பாரதிய டெம்பிள் ஒரு கேள்வி கேட்டார், யாராவது பெருமாளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. Who here has seen God அப்படின்னு எல்லாம் எப்படி பார்த்துட்டே இருந்தோம். Has nobody seen God அப்படின்னு. We have not seen God. We are hoping to see God someday அப்படின்னு. Then who did you go see the temple அப்படின்னா. ஓ கரெக்ட் தான். அப்ப நம்ம பெருமாளை பார்க்கலையா? பார்த்திருக்கேன். நான் பெருமாளை பார்த்திருக்கேன். பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. யாரும் நம்ம பெருமாள் நீ பார்த்திருக்காங்க இல்லப்பா கோவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாலும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. பார்த்திருக்கேன், தினம் பார்த்துட்டு இருக்கேன், எங்க ஆத்திலே இருக்காரு. எனக்கு அடங்கினவாக நான் கொடுக்குற சாப்பாடு, நான் காலையில் 8 மணி சாப்பாடு சாப்பிடுறார், 10 மணிக்கு போட்டாலும் சாப்பிடுறார், 12 மணிக்கு போட்டாலும் சாப்பிடுறார், ஒரு நாள் பால் மட்டும் கொடுத்தா சாப்பிடுறார், ஒரு நாள் பழம் மட்டும் கொடுத்தா சாப்பிடுறார், ஒரு நாள் சக்கரை பொங்கல் கொடுத்தா சாப்பிடுறார், ஒரு நாள் ராத்திரி கிருஷ்ண செய்தி வந்து சொல்லிட்டு அடுத்த ராத்திரிக்கு எழுப்பி அவருக்கு முறுக்கு சீடை வேலைன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதையும் சாப்பிடுறார். ஒண்ணுமே முடியல, நான் ஊருக்கு போயிட்டேன், அரிசியில் இடம் கொண்டு போறேன்னு சரி அங்கேயும் உட்காந்துட்டு இருக்க. என்ன பண்ணாலும் எனக்கு அடங்கினா இருக்காரு. அவரும் பெருமாள் தான். அவர் பெருமாள் நினைவு வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் நம்ம செய்யற செல்வெல்லாம் மாத்திக்கணும். அந்த தன்மை வந்து நம்ம பெருமாளாச்சு. நான் மூடி வச்சு போயிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அவருக்கு முடியாது இல்லை, அவர் உலகமுண்ட பெருமாள், நம்மளுக்கு சாப்பிட்டு கடைசியில. அதனால நம்ம கொடுத்தாலும் சாப்பாடுன்னு இல்லை, ஆனா நமக்கு அந்த தன்மை வரணும், நமக்கு அந்த பாவம் வரணும். அப்படி அந்த திருவரங்கநாதன் அவன் அர்ச்சாவதத்தில் இருக்கானே அவன் தான் பரமபதநாதன், அவன் தான் இந்த விவாகரம் தான், அவன் தான் ராமன். ஏன்னா பட்டரை கேட்டார், யாரு உள்ள இங்க படுத்துட்டு இருக்காங்க? உள்ள படுத்துருங்க பெரிய பெருமாள் கிருஷ்ணர், வெளியே நிற்கிற நம்பெருமாள் ராமர். சரி, சக்கரவர்த்தி பெருமாள் இருக்கார், நம்பெருமாளா இருக்கார், பின்னாடி கிருஷ்ணா படுத்துட்டு இருக்கார். வராக சந்தி இருக்கு, அவன் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாது. தசாவதார சந்தி இருக்கு தெரியும், வராக பெருமாள் சந்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால 3 பேர் அங்க இருக்கா திருவரங்கத்துல. அவன் 3 பேர் சர்வசோகத்துக்கு கொடுத்தா, அதனால 3 பேர் அவளை கொடுத்தது திருவரங்கநாதன் சொன்னான்னு தப்பு இல்லை அப்படின்னு உடனே அவனுக்கு நான் தெரிஞ்சது கேட்டீப்பா. அங்கேயும் கிருஷ்ணர் இருக்கார், வாட்ஸ்அப்ல இருந்துட்டு, அங்க நரசிம்மர் இருக்கார், அங்க ரங்கநாதன் இருக்கார், அவர் பக்கத்திலேயே வராக உட்காந்துட்டு இருக்கார், நரசிம்மர் உட்காந்துட்டு இருக்கார், பக்கத்திலேயே சக்கரவர்த்தி பெருமான் இருக்கார். அப்ப எல்லாரும் இருக்காளா? எங்க நம்பெருமாள் தான் சொன்னாரு, ஏன்னு சொல்லணும்? திருவகிரி பெருமாள் சொன்னா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சொல்லலாம். ஆனா ஆண்டாள் எப்படி சொல்லலாம்? நமக்கு சந்தேகம் வந்து ஆண்டாள தான் போய் கொஸ்டின் பண்ணணும், நீ எப்படிமா சொன்ன இந்த மாதிரி அப்படின்னா அவ சொல்லுவா, நான் எப்பவுமே கூட வருகிறேன், நான் அந்த ரட்சணத்தை பண்றதுக்காக எப்பவுமே நான் கூட இருக்கேன். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரட்சக சர்வ சித்தாந்தே வேதாந்தே கீயத்தைங்கிறது லட்சுமி தாந்தம் சொல்றது. ரட்சணம் பண்ணுவதற்காக எப்பொழுது ரிஷிகேசனான எம்பெருமான் வந்தாலும் அவனோடு கூடவே வருகிறாள் பிராட்டி, அவளை விட்டு அவன் ரட்சணம் பண்ணுவதே கிடையாது. இது எது சொல்றதுன்னா சர்வ சித்தாந்தங்களும் வேதாந்தங்களும் எல்லாமே இதைத்தான் சொல்லுகிறது. அப்படின்னா அந்த ஆண்டாள் பிராட்டி அவர்கள் கூடயே தான் வருகிறாள். கூடயே வந்தால் அவள் நேரிலேயே பார்க்கிறாள். அவள் நேர்ல பார்த்தவ சொல்றா, இந்த கோயில பட்டுக்கார நம்பெருமாள் அவர் தான் இந்த 3 சர்வ ஸ்லோகங்களுமே அருளி செய்தார். அவ்விஷயத்தை சுருக்கமாகவோ அதிகமாகவோ இந்த சபையை விண்ணப்பித்து நீ கோயில் ஆத்தான் சுவாமி திருமாலை பண்ணணுங்கிறதுனால, அந்த கோயில் சம்பந்தம் இருக்கணுங்கிறதுனால, இவ்விஷயத்தை ஒரு ஆச்சாரம் மூலமா கேட்டதுனால அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்ற எண்ணத்தோட அடியேன் விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகளை பெரியவர்கள் பொறுத்திருமா பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய குலேஸ்வரம் அடியேன் முதல்வர்.